இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தெரிந்தால் இங்கிலீஷில் பேசலாம். அந்த வேலை செய் சூத்திரம் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது அந்த வேலை செய் சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? அந்த வேலை செய் சூத்திரம்: அனுப்பு, அனுப்புவோம், அனுப்ப விடு, அனுப்பி வை, அனுப்புங்கள், இங்கே அனுப்பு என்னும் வெர்பை எடுத்துக்கொண்டு 5 வெர்புகள் சொல்லலாம். அனுப்பு, அனுப்புவோம், அனுப்பவிடு, அனுப்பிவை, அனுப்புங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இஷ்டமான வெர்பை எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிடு, பாடு, பேசு, போ, பார். உங்களுக்கு மனதில் தோன்றிய வெர்பை எடுத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடு, சாப்பிடுவோம், சாப்பிடவிடு, சாப்பிடவை, சாப்பிடுங்கள். இதே போலவே பேசு என்ற வெர்பை எடுத்துக்கொண்டால் பேசு, பேசுவோம், பேசவிடு, பேசவை, பேசுங்கள். வாங்கு என்ற வெர்பை எடுத்துக்கொண்டால் வாங்கு, வாங்குவோம், வாங்கலாம், வாங்க விடு, வாங்கச் செய், வாங்க செய்யுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? அந்த வேலை செய் சூத்திரம் தமிழில் இங்கிலீஷில். நீ பாடு என்றால் யூ சிங், நாம் பாடலாம் என்றால் லெட் அஸ் சிங், என்னை பாட விடு என்றால் லெட் மீ சிங், என்னை பாடவை என்றால் மேக் மீ சிங், நீங்கள் பாடுங்கள் என்றால் ப்ளீஸ் சிங். இங்கே உங்களுக்கு சிங் என்ற வெர்புடன் வாக்கியங்கள் சொன்னேன். சிங் என்ற வெர்ப் பிளேஸில் ஈட் என்ற வெர்பை வைத்து வாக்கியங்களை சொல்லிக் கொள்ளலாம். அப்போது வாக்கியங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நீ சாப்பிடு என்றால் யூ ஈட், நாம் சாப்பிடலாம் என்றால் லெட் அஸ் ஈட், என்னை சாப்பிட விடு என்றால் லெட் மீ ஈட், என்னை சாப்பிடவை என்றால் மேக் மீ ஈட், நீங்கள் சாப்பிடுங்கள் என்றால் ப்ளீஸ் ஈட். நீ பாடு என்றால் யூ சிங், நீ பேசு என்றால் யூ டாக், நீ எழுது என்றால் யூ ரைட், நீ ஓடு என்றால் யூ ரன். நாம் பேசலாம் என்றால் லெட் அஸ் டாக், நாம் பாடலாம் என்றால் லெட் அஸ் சிங், நாம் பேசலாம் என்றால் லெட் அஸ் டாக், நாம் சாப்பிடலாம் என்றால் லெட் அஸ் ஈட். அவ்வளோதாங்க, சிம்பிள். வெர்பை மாற்றுவது தான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? இந்த சூத்திரம் முழுவதுமாக நன்றாக புரிந்ததல்லவா? அடுத்த சூத்திரத்தில் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.